ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து ஆர்டர் வருது. திடீர்னு வந்து ஒரு 10 ப்ளவுஸ் ஆர்டர் வருது. நான் வாங்குறதா வேண்டாமான்னு எனக்கு யோசனையாக இருக்குது. நான் தச்சு கொடுத்துருவேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து டைமிங் கம்மியாக இருந்தால் கூட உங்களால் முடிச்சு கொடுக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக வந்து அதாவது 12ஆம் தேதி நைட்டு வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 ப்ளவுஸ் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸோடது. எனக்கு வந்து ஆகஸ்ட் 15க்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் 14ஆம் தேதி நைட்டே கொடுத்தா தான் அவங்களோட 15th அன்னைக்கு கட்டிட்டு போக முடியும். அதனால அந்த ப்ளவுஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அக்கா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது டைமு, நீங்கள் எப்படி வந்து தைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்னன்னா, நான் 12ஆம் தேதி வாங்கிட்டேன். 13, 14 2 நாள் தான் இருக்குது. இதுக்குள்ள நான் வந்து 17 ப்ளவுஸும் தைக்கணும். ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட் நாள், அடுத்த நாள் மீதி 7 ப்ளவுஸ், இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்படி பல்க் ஆர்டர் வரும்போது சில பேருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தச்சு கொடுத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் 17 ப்ளவுஸில் வந்து எனக்கு 10 ப்ளவுஸ் தாங்க முடியும் அப்படின்னா, அவங்க வேற யார்ட்டையாவது அந்த 7 ப்ளவுஸ் கொடுக்க தான் போகிறாங்க. அந்த அமௌண்ட் நமக்கு லாஸ் ஆக தான் போகுது. அதனால நான் தச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து நிறைய ப்ளவுஸ் வரும்போது வாங்குறதா வேண்டாமான்னு சந்தேகம்லாம் படக்கூடாது. நம்ம டைமிங் என்ன, அதாவது நம்ம எவ்வளோ நேரத்தில் ஒரு ப்ளவுஸை முடிப்போங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நமக்கு 2 நாள் டைம் இருக்குது, 48 மணி நேரம் இருக்குது. இதில் நம்ம எவ்வளோ நேரம் தைச்சா கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸை வந்து தைச்சு கொடுக்க முடியும். நான் வந்து பிளான் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்க லைனிங் எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. நார்மலாக தான் தைக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். பைப்பிங் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வேறு எதுவுமே கேட்கல. ரோப் கூட கிடையாது. லைனிங்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து வேலை கம்மி தான். இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் கொடுக்காங்கன்னா அதில் ஏதாவது மாடல் ப்ளவுஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அது முடியாது. இப்போ 17 ப்ளவுஸும் வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் அப்படிங்கும்போது ஒன்றும் தெரியாது, தச்சுருவோம். ஆனால் அதில் ஏதாவது ஒரு மாடல் ஒரு ப்ளவுஸ்க்கு வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் வாங்கணும். ஒரு சிலர் நினைப்பீங்க, என்னக்கா 17 ப்ளவுஸ் வாங்க சொல்கிறீங்க, எப்படிக்கா முடிக்க முடியும், நைட்லாம் விடிய விடிய உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. எதுக்காக இந்த மாதிரி அர்ஜென்ட் ஆர்டர் வாங்கி பழகணும் அப்படின்னா, அப்போ நமக்கு ஒரு ஸ்பீடு கிடைக்கும். ஏன்னா நாளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வந்து ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கும். நம்ம ஃபோன் கிட்ட போக மாட்டோம், வீட்டு வேலையை சீக்கிரமாக முடிப்போம், சீக்கிரமாக எந்திப்போம். கட் பண்ணி வைக்கிறதும் மொத்தமாக கட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக அந்த ப்ளவுஸை வந்து தச்சு கொடுக்க முடியும். இன்னொன்று, நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்பீடாக எனக்கு தைக்க முடியல, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸும் தைக்க முடியுது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் வரைக்கும் தைக்க முடியும் அவசரமாக கேட்கும்போது. ஏன்னா அந்த கஸ்டமர் நம்மளை திட்டுவாங்க கொடுக்குறேன்னா அப்படிங்கிற பயம் இருக்கும் நமக்கு. அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்பீடாக தைக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஒரு சில ப்ளவுஸ் தைக்கும் போது தான் நம்ம கெப்பாசிட்டி என்ன, நம்மளால் எவ்வளோ முடியும், நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ தைக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். நிறைய பேருக்கு வந்து என்ன யோசனையாக இருக்கும்னா, அக்கா ஒரு நாளைக்கு 8 ப்ளவுஸ் 9 ப்ளவுஸ்லாம் என்னால் முடியவே முடியாதுக்கா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி அவசரமாக ஆர்டர் ஒரு தடவை எடுத்து பாருங்க, கண்டிப்பாக உங்களால் 8 ப்ளவுஸ் தைக்க முடியாட்டி கூட 7 ப்ளவுஸ் உங்களால் தைக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களால் இவ்வளோ ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக ஆர்டர் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வாங்கிட்டு தான் தைக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இவ்வளோ 2 நாள் உழைக்கிறோம் அப்படின்னா காசும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே நம்ம வந்து சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் தைக்க ஆரம்பிப்போம். அதனால் இந்த 17 ப்ளவுஸில் வந்து கிட்டத்தட்ட 10 ப்ளவுஸ்க்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. 7 ப்ளவுஸ்க்கு நான் வாங்கிட்டு தர்றேங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரே ஸ்கூலான்னு கேட்டால் கிடையாது, வேறு வேறு ஸ்கூலு. மொத்தம் வந்து 17 ப்ளவுஸ் இருக்குது. நான் எல்லாமே கொடுக்கணும். பக்கத்தில் இருக்கவங்க யார் அப்படிங்கிறத முதல்ல எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து கடைசி நாள் அந்த 14ஆம் தேதி நைட்டு கொடுத்தா கூட போதும். ஆனால் வெளியிலேருந்து வர்றவங்க, அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு நான் முன்னாடியே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பிரித்து எடுத்துட்டு அதை தச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே வந்து ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியே நான் யாருக்கு ஃபஸ்ட்டு தைக்கணும், எந்த ப்ளவுஸ் முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் தைக்க முடியும். இன்னொன்று, இதனால் நமக்கு அமௌண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். நிறைய பேர் யோசிப்பாங்க, இப்போ வந்து 2 நாள் தான் டைம் இருக்குது, அதனால் கடையில் போய் கொடுத்தா அவங்க வந்து தச்சு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால தான் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்ம வந்து தச்சு கொடுத்தோன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து இதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட முதல்ல இப்போ தான் தைக்க கொடுத்தவங்களாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சட்டை வந்து ஃபிட்டிங் பிடிச்சிருச்சு, இந்த ப்ளவுஸ் இந்த அக்கா நல்லா தைச்சிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்ககிட்டேருந்து இன்னும் நிறைய ஆர்டர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்போவுமே வந்து திடீர்னு வர்ற ஆர்டர் வந்து கரெக்டாக நீ ஹேண்டில் பண்ணி கண்டிப்பாக தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன்.
இன்னொன்னு இது எனக்கு முடியாது, இது எனக்கு வராது, நான் இவ்வளோலாம் வந்து தச்சுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க, நீங்க வந்து ட்ரை பண்ணாமயே சொல்றீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். நானுமே வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல 2 ப்ளவுஸ், 3 ப்ளவுஸ் தச்சாலே பெரிய விஷயம் அந்த மாரி தான் இருந்துச்சு. இப்படி அவசரமா ஒரு சில ஆர்டர் எடுத்து திடீர்னு நான் ஒரு தடவ வந்து ஒரு 10 ப்ளவுஸ் எடுத்துட்டேன். அப்போ வந்து நான் எவ்வளோ தைப்பேன்னா, 3 ப்ளவுஸ் தான் தைப்பேன். மொத்தம் எவ்வளோ நேரம் இருப்பேன் அப்படின்னா, ஒரு 4 மணி நேரம் தான் உட்காந்துருப்பேன். அதுக்கு மேல நான் மிஷின்ல உட்கார மாட்டேன். இப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர்லாம் தைக்கும்போது தான் தெரிஞ்சது, நம்ம வந்து சீக்கிரமா தைக்கிறதே நம்ம வந்து ஃபாஸ்ட்டா தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது. அதனால நீங்க ஒண்ணு ட்ரை பண்ணாமயே உங்களுக்கு வராது, தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க வந்து 2 நாளைக்கு தைக்கணும். ஒரு 10 ப்ளவுஸ் இருக்கு அப்டின்னா, மினிமம் வந்து ஒரு 8 ப்ளவுஸ வந்து முந்தின நாளே தைக்கிற மாரி பார்த்துக்கணும். ஏன்னா, கரண்ட் போயிறக்கூடாது. மோட்டர் வச்சு நீங்க தைக்கிறீங்க அப்டின்னா, அடுத்த நாள் கரண்ட் போயிறக்கூடாது. அப்புறம் வேற ஏதாவது ஃபால்ட் வந்துறக்கூடாது. நம்மளால தைக்க முடியாம போயிரும். அதனால ஃபர்ஸ்ட் நாள் எடுக்கும்போதே நீங்க எக்ஸ்ட்ரா வந்து தைக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு நைட் 2 மணி, 3 மணி வரைக்கும் உட்கார்ந்து தைங்க. ஒண்ணும் தப்பில்ல. அடுத்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஒரு 4 ப்ளவுஸ் தான் மிச்சம் இருக்கிற மாரி இருக்கும். அத தச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஊக்கு வச்சுட்டு குடுக்கறது கரெக்டா இருக்கும். கடைசி நாள வந்து நம்பி நீங்க வந்து எப்பவுமே தைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் வந்து அதிகமா தச்சுட்டு, அடுத்த நாள் வந்து கொஞ்சமா வச்சிருக்க மாரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாரி ஆர்டர் வரும்போது நீங்க எடுத்துக்குவீங்களா? அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் நான் ட்ரை பண்ணது இல்லக்கா அந்த மாரி அப்படின்னா கூட கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க வந்து 3 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தங்க திடீர்னு குடுத்து 5 ப்ளவுஸ் எனக்கு நாளைக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா, நீங்க அத தச்சு பாருங்க. அப்பதான் உங்க கை வந்து எவ்வளோ ஸ்பீடா வேல பாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அத வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இன்னொன்னு நம்ம வீட்ல இருந்து தைக்கிறோம். நான் தைக்க முடியாததுக்கு ரீசன் என்ன சொல்லுவோம் அப்டின்னா, காசு கரெக்ட்டா குடுக்க மாட்டேங்காங்கக்கா. அதனால தான் தைக்க முடியல அப்டிம்போம். இல்ல வந்து இன்னொன்னு என்ன சொல்லுவோம் அப்டின்னா, கஸ்டமர் வந்து நான் தச்சு குடுக்குறேன்க்கா. எத எடுத்தாலும் வந்து குறை சொல்றாங்க. என்னால வந்து தைக்க முடியல அப்டிங்கிறதுக்காக தான் சொல்லுவோம். இந்த மாரி அவசரமா ஆர்டர் குடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, காசு உடனே குடுத்துருவாங்க. அப்ப அளவு ப்ளவுஸ் நம்ம கரெக்ட்டா இருக்கா அப்டின்னு பார்த்துட்டு, அந்த அளவு ப்ளவுஸ் கரெக்ட்டா தச்சு குடுத்துட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னொன்னு இந்த 2 நாள் ஒர்க் பண்ணிட்டு, அடுத்த நாள் நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஃப்ரீயா வந்து இருக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்ம கிடைக்கும்போது இந்த தொழில வந்து பயன்படுத்திக்கிட்டா தான் உண்டு. இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 10 ப்ளவுஸ் கிடைச்சிருக்கு. நாளைக்கு வந்து எனக்கு ப்ளவுஸே வரல அப்டின்னா, நான் நாளைக்கு ஃப்ரீயா தான் இருக்க போறேன். அந்த டைம்ல வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன் அப்டிங்கிற மாரி ஒரு மைண்ட் தாட் வந்து நீங்க கொண்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு டெய்லி ஆர்டர் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி குடுத்த டைமிங்லேருந்து நீங்க எந்த டைமுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்னு ஒரு லேஸ் கேட்டாங்க அப்டின்னா கூட, நம்ம கையில லேஸ் இருக்கா அப்டிங்கிறத பார்க்கணும். ஒரு சிலர் லைனிங் எடுக்காமயே குடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த லைனிங்லாம் இருக்கான்னு அப்பமே பார்க்கணும். அந்த டைம்ல நான் வாங்கிக்கலாம் அப்டிங்கிற மாரி போடக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்க கையில கிடைக்கிற ஆர்டர வந்து கண்டிப்பா உங்களால முடிச்சு குடுக்க முடியும். இந்த தொழில பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்ப வருமானம் கிடைக்கும், எப்ப வந்து இருக்காது அப்படிங்கிறத வந்து கரெக்ட்டா நம்மளால சொல்ல முடியாது. திடீர்னு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வரும். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். இப்ப ஆகஸ்ட் 15ல நான் எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு தான் வந்துச்சு. தச்சு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி வாங்கிட்டேன். அந்த மாரி திடீர்னு வர்ற ஆர்டர அக்செப்ட் பண்ணி நம்ம சம்பாதிக்க கத்துக்கணும். எப்பவுமே வந்து கிடைக்கும்போது வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, அது மூலியமா நமக்கு டெய்லி வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா வரும். இந்த மாரி ஆர்டர் வரும்போது பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், வீட்ல அதிகமா வேலை இல்லாத மாரி பார்த்துக்கோங்க. அதாவது சமையல் கட்டுல 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்கார்ற மாரி அந்த மாரிலாம் வேலை பார்க்காதீங்க. சிம்பிளா அந்த டைம் என்ன முடியுமோ அத பண்ணி பழகுங்க. எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து கிச்சன்ல இருந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆயிட்டு அப்டின்னா, நமக்கு வந்து அந்த கால், கைலாம் வலிக்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் திரும்ப மிஷின்ல உட்கார்றது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் சொல்றேன். சிம்பிளா அன்னைக்கு என்ன முடியுமோ அன்னைக்கு பண்ணி, அன்னைக்கு நாள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து வீட்ல வேலை கம்மியா இருக்கிற மாரியே பார்த்துக்கிட்டீங்க. இல்ல வந்து வீட்ல இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்டின்னா, எனக்கு இந்த மாரி வேலை இருக்கு. நீங்க வந்து இத பார்த்துக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்டு நீங்க வந்து வேலை வாங்கிக்கோங்க. யாருமே வந்து உனக்கு வேலை இருக்குப்பா, நான் வந்து உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வாய தொறந்து சொன்னா தான் உங்களுக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறதே தெரியும். அதனால வீட்ல இருக்கிறவங்கட்டயுமே சின்ன சின்ன வேலை வந்து வாங்கி பழகுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்காக டெய்லி வந்து நான் தைக்கிறேன். அதனால நான் வீட்ல இருக்க வேலையெல்லாம் வந்து வீட்ல இருக்கவங்க தான் செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். அதுவுமே தப்பு. ஒரு அவசரம், ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஃபெஸ்டிவல் டைம் நம்ம நெறைய தைக்கிறோம். நம்மளால முடியாது அப்படிங்கும்போது, நம்ம ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதோ, இல்ல வந்து வீட்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கக்கா, என் ஹஸ்பண்ட் பண்ணி குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி இருந்தா, அந்த மாரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா, நமக்கு வேலை ரொம்ப முக்கியம். டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப லேட் ஆக என்ன ஆகும்னா, குடுக்குற டைமிங் வந்து லேட் ஆயிட்டே இருக்கும். அதனால மேக்ஸிமம் வந்து கிடைக்கிற ப்ளவுஸ வந்து தச்சு குடுக்கணும் கரெக்ட் டைமுக்கு அப்படின்னா, கொஞ்சம் முந்தின நாளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் வந்து ஒரு 2 மணி, 3 மணி வரைக்கும் உட்கார்ந்து தைங்க. அப்போ வந்து பாதி வேலை வந்து நமக்கு முடிஞ்சிரும். முக்காவாசி முடிச்சு வச்சுட்டோம்னா, மறுநாள் நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இவ்ளோ தச்சாச்சு, இன்னும் ஒரு 4 ப்ளவுஸ் தான் இருக்கு தச்சுருவோம் அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இன்னொன்னு அதுலேருந்து வர்ற வருமானத்த பத்தி ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க கை வந்து வேல பார்க்க ஆரம்பிச்சுரும். ஏன் சொல்றேன் அப்டின்னா, இப்போ ஒரு நாளையில 10 ப்ளவுஸ் வருது அப்டின்னா, ஒரு ப்ளவுஸ்க்கு நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு ரூ. 200 வாங்குறேன் அப்டின்னா,
10 ப்ளவுஸ்க்கு 2000 ரூபாய் ஆச்சு. அந்த 2000 ரூபாய் ஒரே நாள்ல என்னால சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, அந்த வாய்ப்பை ஏன் நான் வந்து பயன்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிற மாரி நான் யோசிப்பேன். அதனால தான் நான் வந்து அந்த ப்ளவுஸ வாங்கிருவேன். நைட்டு கொஞ்சம் லேட் ஆகும். உண்மதான் டயர்ட் ஆகும். பேக் பெயின் வரும். கை வலிக்கும், கால் வலிக்கும் எல்லாமே இருக்கும். 2 நாள் கழிச்சு ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா சரியா போயிரும். அவ்வளோதான். நான் அப்படிதான் நான் வந்து யோசிப்பேன். நீங்களுமே வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, வீட்ல இருந்து நான் ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து நெறைய எஃபர்ட் போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம தொழில வந்து வெளியில போய் நீங்க சம்பாதிக்கிறத விட ஜாஸ்தியாவே இதுல சம்பாதிக்க முடியும். மினிமம் வந்து இதுல வந்து ஒரு 15,000 25,000 வரைக்கும் சாலிடா நம்மளால டெய்லி உங்களுக்கு ப்ளவுஸ் வருது அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வந்து அத வந்து வாங்க முடியும். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல நான் ரூ. 3000 ரூ. 4000 வாங்குறதே பெரிய விஷயம் மந்த்துக்கு. ரூ. 4000 தான் சட்டை வரும் தைக்கிறதுக்கு. இப்போ வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம தான் தைக்கிறதுக்கு டைம் இல்லாம போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதனால மேக்ஸிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நீங்க தைங்க. நம்ம வெளியில போய் ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்னா, வீட்ட கவனிக்க முடியாது. இப்போ வீட்டையும் பார்த்துட்டு நம்மளால ஒரு தொழில் பண்ண முடியும். நம்மளாலயும் ஒரு ரூ. 15,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த தொழில வந்து நீங்க பிடிச்சு மேல வர்றதுக்கு வாய்ப்பு பாருங்க. வீட்ல இருக்கவங்களுக்குமே நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பின்னாடி போக போக நமக்கு வயசு ஆக ஆக கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்க பணத்த பூராவையும் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா அது ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு இப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் வந்து நான் தைக்கிறேன்க்கா, நெறைய சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறேன், ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றத பத்தி ஒண்ணும் தப்பே கிடையாது. எல்லாருக்குமே ஒரே நாள்ல எல்லா வேலையும் தெரிஞ்சிருமான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில சின்ன தப்பு வரதான் செய்யும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணி கரெக்ட்டா கஸ்டமர்ட்ட கொண்டு போய் குடுத்து நம்ம வந்து தைக்கும்போது தான் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இன்னொன்னு நம்மளும் ஒரு தொழில் கத்துக்கிட்டோம். நம்மளாலயும் நெறைய பேருக்கு தச்சு குடுக்க முடியும். நம்மளாலயும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். அதே மாரி எல்லா ப்ளவுஸையும் தச்சு முடிச்சுட்டு எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க கையில வந்து திரும்ப அந்த ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷனுக்கு வராது. தைக்கும்போதே ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணணும். அதே மாரி நீங்க ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சுட்டு அயர்ன் பண்ணி நீட்டா வச்சுட்டு திரும்பவும் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, லூஸா டைட்டா இருக்கும். அந்த மாரி இருந்தா பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவாங்க. டைட்டா இருக்கு அப்படின்னா, பிரிச்சுக்கோங்கக்கா ஒரு தையல அப்படிங்கிற மாரி சொல்லிடலாம். இல்ல லூஸா இருக்கு அப்படின்னா கூட சரி நம்ம வந்து தச்சு குடுத்துடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால அதுல கவனமா இருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.